தன்னை சுத்தி ஒரு வளையத்தோட வந்தாளா? ஆமா, வழியில போனவங்க வந்தவங்க ஊர் மக்கள் கண்ணுக்கெல்லாம் அது தெரியல, ஆனா எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன் உங்களாலையும் பார்க்க முடியும். எவ்வளவு தைரியம் இருந்தா அவ திரும்பி வந்திருப்பா. அன்னைக்கு நம்ம மகர்ஷியா கெல்லவன் அவன் இவன் சொன்னப்பவே அவளை ஒரு வழி பண்ணிருக்கணும். நம்ம மகரிஷிக்கு பயந்து போனா போதுன்னு அவளை மன்னிச்சு விட்டது தப்பா போச்சு. இனிமே அவ நம்மளுக்கு தினமும் வந்து தொந்தரவு கொடுப்பா. நாம நம்ம படிப்பை பாக்குறதா இல்ல அவளை துரத்தி அடிக்கிற வேலையை பாக்குறதா? அதுக்காக தான் உங்க எல்லார்கிட்டயும் யோசனை கேட்கிறேன். இனி அவ நம்ம பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. நிரந்தரமா அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதுக்கு ஒரு வழிய சொல்லுங்கன்னு இவ்வளவு நேரம் ஆச்சு. யாரும் ஒரு யோசனை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவசரப்படாத, அதுக்காக தான் மண்டையை உடைச்சிட்டு இருக்கோம். யோசனை ஒண்ணும் வரல, பாலாம்பிகா தான் வராங்க. பாலாம்பிகாவே கேட்போம், அவங்க ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுவாங்க. பாலாம்பிகா, நம்ம மகரிஷிய மட்டம் தட்டி பேசின அந்த பொம்பளை இப்ப மறுபடியும் ஊருக்குள்ள வந்தாலாம். நம்ம அகிலனும் முகிலனும் அந்த பொம்பளைய பாத்திருக்காங்க. அவ இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. என்னது, தேவி மறுபடியும் இங்க வந்தாளா? பாலாம்பிகா, உங்களுக்கு அவளை தெரியுமா? அப்பவே நான் உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். அவளுக்கும் உங்களை தெரியும் போல இருக்கே. அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவ யாரு? அவ பேர் என்ன? அவ முன்னாடி மோகினி, இப்போ தேவி. துருமுகங்கிற பயங்கர மந்திரவாதியால உருவாக்கப்பட்டவ. மாய மந்திர தந்திர எல்லா வித்தியும் தெரியும் அவளுக்கு. எங்களோட ஒன்னா ஆதிமங்கல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா. அப்ப குண்டு வெடிச்சு அந்த ஸ்டேஷனே தரமட்டம் ஆயிடுச்சு. அதுல அவ செத்துட்டதா நாங்க நினைச்சோம். ஆனா அவ சாகல. அதுல எப்படியோ தப்பி பொழைச்சு பிரபஞ்ச மகாசக்தியை நோக்கி கடுமையா தவம் இருந்து யாராலையும் அழிக்க முடியாத தேவியா உருமாறி திரும்பி வந்திருக்கா. அவ வந்தது என்ன தேடிதான். என்ன கொல்லதான் அவ வந்திருக்கா. அவ ரொம்ப பயங்கரமானவ. அவளை சாதாரணமா நினைச்சு அவ கூட மோத பாக்காதீங்க. கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாதவ, கருணை இல்லாதவ அவ. உங்களை கொல்ல கூட அவ தயங்க மாட்டா. என்னால உங்க யாருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது. அந்த தேவி ரொம்ப பயங்கரமானவளா? எங்களை கொன்னுடுவாளா? அவளை கண்டு நாங்க பயப்படணுமா? தெரிச்சு வேலைக்கு ஓடணுமா? அவளை யாராலையும் அழிக்க முடியாத. அவ பெரிய இவளா? பாலாம்பிகா, மகரிஷி கிட்ட சொல்லி நாளைக்கு உனக்கு கஷாயம் கொடுக்க சொல்லணும். முதல்ல நீ அதை குடி. கஷாயமா? எதுக்கு? உங்களோட பயம் தெளியதான். கஷாயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நாளைக்கு தான் பாலாம்பிகாவே குடிக்க போறாங்களே, அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. முதல்ல நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. அழிக்க முடியாத தீய சக்தின்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அது அழிஞ்சுதான் ஆகணும். அதுதான் இயற்கை விதி, அதுதான் விஞ்ஞானம். நீங்க நல்லவங்க. கெட்டவள கெட்ட சக்தியை பார்த்து பயப்படாதீங்க. எந்த கொம்பனோ கொம்பியோ யாரா இருந்தாலும் நமக்கு பயங்கிறதே வரக்கூடாது. அதுதான் நம்ம மகரிஷி ஆசிரமத்தோட பால பாடம். நாளைக்கு கஷாயத்தோட பாலாம்பிகாவுக்கு மகரிஷி அந்த பாடத்தை ஆரம்பிப்பாரு. சரி வாங்க, நம்ம எல்லாரும் போலாம்.
பாலாம்பிகா கட்ட போற பஞ்சலிங்க கோவில் பத்தி மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி நிதி கேட்டோம். தானா மனமும் வந்து நிறைய அள்ளி கொடுத்துருக்காங்க. சித்தர் சாமி, களி முத்திடுச்சு, ஜனங்களுக்கு கடவுள் மேல இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. என்ன கேட்டா முன்ன விட இப்பதான் அவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கு. அதான் உண்மை. நாங்க யாரையும் வற்புறுத்தல. நீங்க நிதி கொடுத்தா உங்களுக்கு அந்த ஆதாயம் கிடைக்கும், இந்த ஆதாயம் கிடைக்கும்னு நாங்க எந்த வாக்குறுதியும் கொடுக்கல, பொய்யான நம்பிக்கையும் தரல, எந்த ஆசை வார்த்தையும் காட்டல. இது எல்லாமே அவங்களா மனமு வந்து முன் வந்து தந்தது. நமசிவாய மந்திரமும் நாதன் பாதமும் தான் நம்மள கரையேத்துன்னு மக்கள் நம்புறாங்க. மகேஸ்வரனை ஒன்னும் மக்கள் மறந்துடல. அதுக்கு இதுவே சாட்சி. சித்தர்சாமி, எனக்கு மனப்பாவும் பிரமிப்பாவும் இருக்கு. பஞ்சலிங்கங்கள் கிடைக்கட்டும், கோவில் கட்ட தேவையான மொத்த நிதியையும் நான் ஒருத்தனே கொடுக்கறேன்னு உங்ககிட்ட அன்னைக்கே நான் மாறத்தட்டி சொன்னேன். மறுபேச்சு பேசாம ஒரு புன்னகையை மட்டுமே பதிலா சொன்னீங்க. அப்போ உங்களோட அந்த சிரிப்புக்கு எனக்கு அர்த்தம் புரியல. இப்ப விளங்குத. அன்னைக்கு என் பேச்சுல ஈஸ்வர பக்தி துளி கூட இல்ல. நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் அப்படிங்கிற ஒரு மமத ஆணவந்தான் இருந்துச்சு. இதோ மக்கள் பக்தியோட கொடுத்திருக்கிற நிதி இதுக்கு முன்னால என் சொத்து கால் தூசிக்கு சமம். என் ஒருத்தனால இல்ல, அத்தனை பேருடைய அன்பாலையும் சிவாலயம் கட்டப்படணும்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. அன்னைக்கு நான் அப்படி பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சித்தர்சாமி. பரவாயில்ல ஜோதிலிங்கம். அன்னைக்கு அந்த நிமிஷம் உனக்கு பரமேஸ்வர மேல இருந்த பக்தியை விட தங்கச்சி பாலாம்பிகா மேல பாசம் அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் பாலாம்பிகா பாவம் கஷ்டப்படக்கூடாது, அவ லட்சியம் உடனே நிறைவேறணும்னு ஆர்வத்துல நீ அப்படி பேசின. அது ஒன்னும் பெரிய தப்பில்ல. சித்தர்சாமி, இந்தாங்க. சாமி, பாலாம்பிகா கட்டப்போற பஞ்சலிங்க கோவிலுக்கு இது என்னோட காணிக்க. இது அத்தனையும் என்னோட தாய் வீட்டு சீதனம். சித்தர்சாமி, பஞ்சலிங்க கோவில் கட்டுறதுக்கு தேவையான லிங்கங்கள்லாம் திரும்ப கிடைச்சிடுச்சு. கோவில் கட்டுற திருப்பணிய எப்ப ஆரம்பிக்க போறீங்க? பாலாம்பிகா வந்துதானே ஆரம்பிக்கணும். சாமி, நம்ம பாலாம்பிகா எப்ப திரும்பி வருவா? என்ன சாமி, பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சீக்கிரமே திரும்பி வருவா. பிரிஞ்சு போன பாலாம்பிகா திரும்பி வந்ததும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா கொஞ்ச நாள்லயே மறுபடியும் அவ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சித்தர்சாமி, பாலாம்பிகாவுக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? என்னோட குருநாதர் அனுப்பி வச்ச இடத்துல மகதேவ் ஆசிரமத்துல அவ பத்திரமா மகிழ்ச்சியா இருக்கா. சாதாரண பாலாம்பிகா சர்வ சக்தி வாய்ந்த பாலாம்பிகாவா விஸ்வரூபை எடுத்து திரும்பி வருவா. அவ வர வரைக்கும் நாம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஒண்ணு இல்ல, திடீர்னு ஏதோ மனசுல சஞ்சலம், எனக்கு தெரியாத ஒரு குழப்பம்.
சித்தர்சாமி, ஏதாவது சிக்கலா? ஒன்னில ருத்ரா, இது என்னோட போகட்டும். சொல்லப்போனா இது எனக்கே சம்பந்தம் இல்லாத விஷயம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே க்ளௌம் கம் கணபதயே வரவரத சர்வலோகம் மே வரவரத சர்வலோகம் மே வசமானய நிர்விக்னேன சர்வகாரிய சித்திம் குரு 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 ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் பிரச்சமனாய சர்வஸ்ரீ சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே. வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவது மே சதா. வக்ரதுண்டாய ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சர்வசங்கடம் சிம்மமுகே ரௌத்ரரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கித கருணாமூர்த்தே சர்வவியாபித லோகரக்ஷகம் பாப விமோசன துரித நிவாரணம் அண்டமாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வமாகி பாலாம்பிகா, இப்படி வாம்மா. எல்லாரும் நான் சொல்லி கொடுக்கிற மந்திரத்தை சொல்றாங்க. ஆனா நீ மட்டும் வாயே திறக்க மாட்டேங்கிறியே, ஏம்மா? நீயும் சொல்லலாமே, உனக்கும் சேர்த்துதானே சொல்லித்தரேன். மகரிஷி, மாய மந்திரங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம். ஏன்? எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நான் அதை கத்துக்க போறதும் இல்ல. கத்துக்கிட்டு உன்னை மந்திரவாதியாக சொல்லலாமா, சூனியக்காரியாகவும் ஆக சொல்லலாம். ஒரு கத்தியால ஆப்பிளையும் நறுக்கலாம், அடுத்தவன் கழுத்தையும் அறுக்கலாம். அதை பயன்படுத்துறதுல தான் இருக்கு. நாம மந்திரத்தை கத்துக்கிறது நல்லதுக்கு பயன்படுத்ததான். தேவையில்லை, தேவையில்லை. ஓம் சிவாய நமக. ஓம் நம சிவாய. எனக்கு இந்த மந்திரம் போதும். இந்த மந்திரம் செய்யாத ஒன்ன மத்த எந்த மந்திரமும் செஞ்சிட போறதில்ல. ஓம் சிவாய நமக. சகல தீமைகள்ல இருந்தும் ஆபத்துல இருந்தும் என்ன காப்பாத்தும். அந்த மந்திரத்தாலேயே காப்பாத்த முடியாதப்போ வேற எந்த மந்திரத்தாலையும் என்ன காப்பாத்த முடியாது. இங்க பாருமா, நீ மத்த குழந்தைங்க மாதிரி சாதாரண குழந்தை இல்ல. நீ தெய்வ குழந்தை. அந்த ஈஸ்வரனுக்கு பஞ்சலிங்க கோவில் கட்டியே தீர்வேங்கிற லட்சியத்தோட இருக்க. உன்னோட லட்சியம் ஈடேற விடாம உனக்கு எத்தனையோ தடங்கல்கள் வரலாம், ஆபத்துக்கள் வரலாம். அத்தனைக்கும் அந்த ஈஸ்வரன் உனக்கு துணைக்கு வருவாரா? வர முடியுமா? ஒவ்வொரு தடவையும் அவரே வந்து உன்னை காப்பாத்தணும்னு எதிர்பார்க்க முடியுமா? ஈஸ்வரனுக்கு வேற வேலையே இல்லையா? உலகத்துக்கே படியளக்க வேண்டிய பெரிய கடமை அவருக்கு இருக்கே. எல்லாத்துக்கும் அவரை தொந்தரவு பண்ணலாமா? சின்ன சின்ன கஷ்டங்களை, ஆபத்துக்களை நாமளே சமாளிச்சுக்கணும். நான் சொல்லித்தர மந்திரங்கள் அதுக்குத்தான். அன்னைக்கு அகிலன் சொன்னானே, கேடயமும் ஒரு ஆயுதந்தான்னு. அந்த கேடய மாதிரி நான் சொல்லித்தர மந்திர தந்திர வித்தைகள். உன்னோட
என்னோட குரு மாணிக்க வாசகன். அவர் கூட ஒரே குரு கிட்ட ஒன்னா படிச்சவ இந்த மகதேவ். நான் உனக்கு தப்பானதை சொல்லி தருவேனா? உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா? பாலாம்பிகா, அதை விட ஒன்று தெரிஞ்சுக்க. அந்த தெய்வம் ஏன் உன்னை எங்கிட்ட இந்த ஆசிரமத்துக்கு, அதுவும் இந்த குருகுலத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு? இதெல்லாம் கத்துக்க தான். சரி மகரிஷி, நானும் மந்திரங்களை கத்துக்கிறேன். நீங்க பாடத்தை நடத்துங்க. உட்காருமா. சரஸ்வதி நமஸ்துப்யம். சரஸ்வதி நமஸ்துப்யம். மகரிஷி, நானும் உங்ககிட்ட பாடம் கத்துக்கிறேன் மகரிஷி, எனக்கும் சொல்லி கொடுங்க. எனக்கு ஒரு 3 நாள் அவகாசம் கொடு. உன்னை என்னோட மாணவனா சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு முடிவு சொல்றேன். பாலும் தெளித்தேனும் பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் உனக்கு கலந்து தருவேன். பாதுகாப்பு வளையத்தோட வந்தாதான் கண்டுபிடிக்கிறீங்க. இப்ப ஆளே ஒரு மாதிரி இந்த கோலத்துல வரேன். எப்படிடா என்ன கண்டுபிடிப்பீங்க? வரேன்டா, வந்து உங்க கதையை முடிக்கிறேன்.